தம்பி டீ இன்னும் வரல. இந்த பிரேக் டைம் வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா சார், ஹெச்ஆர் சும்மா அசைன்மெண்ட் கொடுத்து எத்தனை தான் சார் பண்றது, சொல்ல பண்றாங்க சார். பேசாம ஏதாவது அரசியல் கட்சியில போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன் சார். காசு கிடைக்கும்ல? கிடைக்கும்ல. இப்ப பாருங்களா, ஃபுல்லா அரசியல் தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷனு, இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த SIR பீகார்ல எடுத்தாங்க அது, இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய், ஒரே ஏதாவது ஒரு ஹாட் டாபிக் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல சட்டமன்றம் வர பரபரன்னு போகுது. ஆமா, அது வேற போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் வேற குத்திட்டு போயிருக்காங்களா, கிட்னி பத்திரம் அப்படின்னு, அது வேற ஒரே பண்ணா போயிட்டு இருக்கு பாருங்க. கலாச்சி விட்டாங்க, தெரியுமா தெரியாதா? இருங்க, நம்ம அரசியல் பேசும்போது எப்பவுமே இங்க ஒருத்தர் பொட்டை இப்படி இழுத்து வச்சு நிப்பாரு, இன்னும் வரல. வருவாரு கூப்பிடாமலே வரலையே. அவர் இல்லாம கொஞ்சம் வந்துட்டாருல்ல. மேடம் சார், வணக்கம் சார். அங்க வாங்க, உங்களை தேடிட்டு இருந்தோம். காணுமே கவலைப்பட்டுட்டு இருந்தோம். தெரியும் மேடம், உங்களுக்கு என் மேல நிறைய பாசம் இருக்குன்னு தெரியும். எப்படி ஜி எங்க மேல நம்ம மேல பாசம் வச்சிருக்காரோ அதே மாதிரி நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. இது தேவையில்லாத கண்டென்ட். சொல்லுங்க என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், பீகார் எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்பதான் ஹாட் டாபிக் நிறைய இருக்கு. ஆமா, பீகார் எலெக்ஷன் சூப்பர். நிறைய திட்டமா கொண்டு வராங்களாம், மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்றாங்க மேடம். நம்ம நிறைய திட்டம், அதாவது எலெக்ஷன் பக்கத்துல நெருங்கின உடனே எப்படி நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு இதுல பேசணும், ஒரு காஃபி குடிக்கும்போது. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 243 தொகுதி இருக்குல்ல, அதுல பார்த்தோம்னா அவர் நிதிஷ் இருக்காருல்ல, அவரு 101 எடுத்துக்கிட்டாரு. மீது அப்படியே சரிசமமா 101 வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க பூகச்சி. இது எப்படி சார் கூட்டணிக்கு வராங்கன்னா, கூட்டணிக்கு வந்து அந்த மாநில தலைமை கட்சி தான் வந்து பார்த்து ஒதுக்கும் சீட்டு. ஈக்குவல்னா இது எப்படி அது சரிபட்டு வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு ஜிக்கு இருக்கிற செல்வாக்கு, ஜிக்கு இருக்கிற பவருக்கு ஈக்குவல் கொடுத்தாதான் மேடம் கரெக்டா இருக்கும். ஜி என்ன சாதாரண ஆளா? பரமாத்மாவின் பிள்ளை, அவருக்கு பாதி கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் இருக்காருல்ல இவரு தேஜஸ்வி, அவர் இருக்காங்களே, அவங்க அப்படிதான். அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சீட்டு இருங்க, பார்த்தே சொல்றேன் டேட்டாவை. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சீட் எடுத்துட்டு கூட்டணி கட்சி அவங்க ஏதோ 40-60 கேட்கறாங்க போல. இவ்வளவு எல்லாம் தர முடியாதுங்க, கம்மியா தான் தருவோம்னு அங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, எப்பவுமே பூக்கட்சி என்ன அரசியல் எடுப்பாங்க, இந்த மேல இருக்கிறவங்களுக்காக, நூல் போட்டவங்க அவங்களுக்காக தானே பேசுவாங்க. ஆனா இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தேஜஸ்வி இருக்காருல்ல, அவங்க எப்பவுமே யாதவ மக்களோட ஓட்டு அவங்களுக்கு தானே போகுமாமா. அதனால அந்த மக்களை கவர் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம கவர் பண்ணிக்கலாம்னு இப்ப ஏதோ அவங்களுக்கு பாசம் முங்க ஏதோ அறிவிச்சிட்டு இருக்காது, அந்த மக்கள் பக்கம் நிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி எல்லாம் இவங்க இப்படி இருப்பாங்க, இந்த HSS இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்தோன்னே இந்த தலித்து கிட்ட தான் போறதே. இவங்க கிட்ட போயிட்டு உங்களோடதெல்லாம் இவங்க அந்த மதம் வாங்கிருச்சு, இந்த மதம் இப்படி பண்ணிட்டாங்க, உங்களை பாதுகாக்கணும், இவங்க இப்படி பண்ணி இவங்களெல்லாம் கூட சேர்த்து இவங்களை வச்சு ஆட்சி அமைச்சுக்கிட்டு, அப்புறமா நீ இந்த எங்க மதத்துல நீ கீழே, எங்க மதத்துல நாங்க மேல அப்படின்ற பண்றாங்க. சரி, இவங்க அரசியல் தெரியாதா? முதல்ல என்ன சொல்லுவாங்க, இந்துக்களுக்கான கட்சி நாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி இந்துக்கள் ஆட்சியை நம்பி ஓட்டு போட்டா இந்துக்கள்லயே இத்தனை பிரிவு இருக்கு, நீ எந்த பிரிவு, நீ எங்க அவாவா இல்ல அவாவான்னு கேட்பாங்க. அதுல நான் ஒரு பிரிவுன்னா அதுக்கு கீழே நீ எத்தனாவது அப்படின்னுவாங்க. இவங்க அரசியல்லாம் தெரியாதா சார்? தேவையில்லாதான் எதுக்கு பேசுறீங்க? வேறதான் நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு முக்கியமான விஷயம்னா பேசுங்க, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு அதை விடுங்க. அந்த 101 சொன்னீங்களா, அது நான் தெரியுமா? இது இந்த மகாராஷ்டிரால ஆள் அட்ரஸே இல்லாத கட்சி தான் இவங்க. அங்க முக்கியமான கட்சி 2 கட்சி யாரு உடைச்சு விட்டாங்களா? சிவசேனா. அதை உடைச்சு வச்சு கடைசியில யாரு ஆட்சி குடிச்சது? அது வேலை சார். இப்ப எனக்கு இப்பதான் தோணுது, இந்த பக்கம் தமிழ்நாட்டுல எங்க எலக்கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல்ல இதே மாதிரி இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய மாநில கட்சி, எலக்கட்சி, அம்மா எம்ஜிஆர்னு எல்லாம் ஆண்ட கட்சி, அங்க போய் அவங்களும் அவங்க கூட்டணி கட்சியான பூக்கட்சியும் ஒரே ஈக்குவல்ல சீட்டு வாங்கினா அதுவே இந்த எலக்கட்சிக்கு பெரிய அசிங்கம், அவமானம் தானே. இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே நாங்க தான் அவங்களுக்கு என்ன எங்க சீட்டு கொடுக்கணும், எங்க பண்ணணும்ங்கிறத நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி பாதி கொடுத்தாதான் அவங்க செல்வாக்கு ஓடும். இல்லனா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதி கேட்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க தான் ஆட்சி, அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அடுத்தது. ஒருவேளை தப்பி தவறினா ஆட்சி அதிகாரத்துலயும் எங்களுக்கு தான் பங்கு, நாங்க முதலமைச்சரா இருந்துக்கோ, நீ வேணா துணை முதலமைச்சரா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்லிட்டாரு இல்ல முன்னாடியே, அதுக்கு வாய் திறந்து திருப்பி சொல்லு. எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ள வரதுதானே எங்க பிளானே. ஆமா சார், தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதா உங்க பிளானு. அதே மாதிரி உங்களை சிவப்பு கம்பளம் எல்லாம் விரிச்சு வரவேற்கிறதா ஒரு எடப்பாடியாரோட பிளானு. ஏன்னா அவர் பண்றதெல்லாம் பாருங்க,
முன்னாடி அம்மா இருந்தப்ப என்ன சொன்னாங்க, ஓடியா ஏடியா அப்படின்னு வீர வசனம் எல்லாம் பேசினாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒன்னா உட்காந்து ஒரே பாயில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார், இது அடுக்குமா இது? மேடம் அப்புறம் கூட்டணிக்கு வந்தா அடிச்சுக்கிட்டா இருக்க முடியும், கூட்டணிக்கு வந்தா ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட முடியும். என்ன பேசுறது லூசு மாதிரி? கூட்டணி தலைவருக்கு பேச வாய்ப்புனா கொடுக்கணும்ல, இப்படியே உட்கார வச்சிருக்கீங்களே அவரை. சரி, இதாவது இருக்கட்டும். அவர் எடப்பாடியார் அவரே உங்களை எதிர்த்துலாம் நிறைய பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம்னு இவங்க கேட்டாங்கல்ல, அவங்க ஆணையம்னு கொடுத்தாங்க. எதுக்கு? கர்நாடகாவுக்கு சாதகமா. ஆணையம் வேணாம், வாரியம்னு கொடுங்க. ஏன்னா வாரியம்னா அதுவே வந்துட்டு முடிவுலாம் பண்ணி அதுவே வந்து நடைமுறையும் படுத்திரும். ஆனா ஆணையம்னா வெறும் வந்து ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கும், நடைமுறைப்படுத்தாது அப்படின்னதுக்கு இல்லைன்னு இதை மாத்தி விட்டாங்க. இது மட்டுமா, காவிரி இருக்குல்ல, அத பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாங்க. அறிவிச்சது நல்ல விஷயம் தான். அறிவிச்சுட்டு ஹைட்ரோ கார்பன், அந்த கச்சா எண்ணெய் இதெல்லாம் எடுக்கலான்னு ஏலம் விடுறாங்க. அதுக்கு எதுக்கு சார் அறிவிக்கணும்? இதெல்லாம் விடுங்க. கஜா புயல், அது எவ்வளவு 10 லட்சம் கிட்ட மரங்கள், தென்னை மரங்கள்லாம் அடிச்சுட்டு போச்சு. அவ்வளவு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 14,900 கிட்ட கோடி வந்து எங்களுக்கு நிதி வேணும். அப்பதான் இதெல்லாம் சரி பண்ண முடியும், இவங்க வாழ்வாதாரத்தை அப்பதான் மீட்க முடியும்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல இருந்து. கொடுக்கவே இல்லையே. அப்படிலாம் இருந்துட்டு இப்ப வந்து ஏதோ நல்லது பண்ற மாதிரி இவங்க பேசுறாங்க சார். மேடம் நான் என்ன கேக்குறேன், ஒருத்தங்க நமக்கு செஞ்சாதான் திருப்பி நம்ம செய்யும். புரியலையே. அதாவது நம்ம ஜிக்கிங்க ஓட்டே போடுறது கிடையாது. அப்ப நிதி வேணும் நிதி வேணும் நிதி வேணும்னு மட்டும் கேட்டா என்ன காரணம்? நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அப்புறம் பாருங்க தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு. வந்துட்டாரு பாத்தீங்களா கான்செப்ட்டுக்கு. ஊபி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சு? ஊபி 10 வருஷமா எங்க கிட்ட இருந்து வாங்கி வாங்கி அங்க கொடுத்து ஒண்ணுமே வளரல சார். இங்க நம்ம கிட்ட 10 வருஷமா நமக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 300 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு 400 500 கொடுத்துட்டு இருக்காங்க ஃபண்டு. நமக்கு அதே 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இதுதான் சும்மாவா சொன்னாங்க வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு? அது உண்மைதான். அதுதான் சொல்றேன், தெற்கு தேயுதுல. நீங்க ஜிய வந்து ஜெயிக்க வைங்க. ஜி வந்து பரமாத்மாவின் பிள்ளை. புரியுதா? நீங்க சார் 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 டைம் ஆயிடுச்சு சார். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்துட்டோம் பாருங்க. ப்ராஜெக்ட் நிக்குது. போறோம் சார். பை 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 பை. ஜியோட பெருமையெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஆன்டி இண்டியன்ஸ் சார். இவர் என்ன சார், அரசியல் பேசுறது நல்ல விஷயம் தான் எல்லா இடத்துலயும், அதனால பேசலாம்னு பார்த்தா இவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஜியோட புகழாரத்தை பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன அங்க புகழ்றதுக்கு இருக்கு? மேடம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீங்க போட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன காரணம்? ப்ராஜெக்ட் பாதியிலே நிக்குது. ப்ராஜெக்டா? பண்ணுங்க தப்பு கிடையாது, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. என்ன மேடம், நம்ம ஜி இருக்காருல்ல, அவர் வந்து மக்களுக்காக மட்டும்தான் மேடம் உழைக்கிறாரு. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அவரை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல? ரொம்ப புரிய மாட்டேங்குது. காஃபி குடிக்கிற இடத்துல பேசினாரு, இங்க வந்து உட்காந்து இங்க வந்து பேசினா அதுக்கப்புறம் பாத்ரூம்ல தான் போய் நான் முடியும், வேற எங்க போய் நான் முடியும்? சார் சும்மா ஜியோட பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, ஜி என்ன பண்ணாரு? என்ன பண்ண? மக்களுக்கு நல்லது பண்ணாரு. நல்லது பண்றாரு. ஆமா. அவர் எந்த அமைப்புல இருந்து வந்தாரு? அமைப்புல, அந்த அமைப்புல இருந்து வந்தாரு. இங்க ஒருத்தர் கேரளாவுல 26 வயசு இளைஞர் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு, உயிரே விட்டுருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னா 4 வயசுல இருந்தே அவங்க வந்து பிசிக்கலா ஹராஸ் பண்ணிருக்காங்க. எதுல? அந்த RSS கூட்டத்துல, அந்த அமைப்புல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால மனசு உடைஞ்சு போய் 26 வயசுல ஒரு உயிரையே வந்து மாய்ச்சுக்கிட்டாரு. அது மட்டுமா பண்ணாங்க? இப்ப யூபியில ஆளுநரா இருக்காங்களே, அவங்க என்ன சும்மா சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு காலேஜ் மீட்டிங்ல போயிட்டு கல்யாணம் பண்ணாம லிவிங்ல இருந்தீங்கன்னா 50 துண்டா வெட்டுவாங்களா. இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நீங்க தான் வந்து கலாச்சாரத்தை வந்து காப்பாத்தணும்னு சொல்றீங்கல்ல, கலாச்சாரத்தை காப்பாத்தணும், லிவிங்ல இருக்க கூடாதுன்றீங்கன்னா அப்ப இது என்னது? எதுக்கு பிசிக்கலா ஹராஸ் பண்றீங்க? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? தட்டி கேட்க மாட்டீங்களா? பெண்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு, இந்த பாதுகாப்புன்னு சும்மா வாய்க்கிலேயே மட்டும் பேசுறீங்க. அந்த பெண்டிங் ஒர்க்கா மேடம்? ஒர்க்க பாருங்க. பெண்டிங் ஒர்க் தான் வரேன் சார். இந்த சுதந்திர தின விழாவுல பூக்கட்சியை பத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த SSS அமைப்பை பத்தி ஒரு ஜி வந்து புகழாரமா பேசிட்டு இருந்தாரு, புகழாரம் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா இவங்க உள்ளுக்குள்ள இப்படி பண்றாங்க. அதை கேட்டா இவர் ஓடி போறாரு. இவங்க புகழ பேசணும்னா மட்டும் வந்துடுறாங்க சார் எல்லா இடத்துக்கும், கேள்வி கேட்டா ஓடி போயிடுறாங்க. இதே வேலையா இருக்கு உங்களுக்கு. சரி விடுங்க, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புவோம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.